தாறு மாறு தக்காளி சோறு. ஃபர்ஸ்ட் டைம் கோப்ரோ மாட்டிட்டு நான் போகிறேன், பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம டாமினோர் 400 ஐ மீன் ஒரு பேய் மாதிரியான ஒரு வண்டின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அதுதான் நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நம்ம எங்கே போகிறோம், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விலாகில் ட்ரை பண்ணுவோம். ஆனால் வண்டி பார்க்க லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, பயங்கரமாக இருக்குங்க லுக்கு. சரிங்களா, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து கட்டுறேன் அந்த வியூவு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு ரா லுக் அப்படி பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3Dயில் D400 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு இந்த சிம்பிள் ஆகட்டும். ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நம்ம பாக்ஸ் வைக்க இடம் எல்லாத்தினால அப்படி வச்சுருக்கேன். ட்ரை ஆன் பண்ணுவோம். இந்த டிஸ்பிளே சைஸே பார்த்தீங்கன்னா அதுவுமே டி மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஸோ டி மாதிரியே செம்மையாக இருக்கும். பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது பிகாஸ் நம்ம போடல, 200 தான் போட்டிருக்கிறேன். சீரியஸாகவே நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட சவுண்டை கேளுங்களேன், அந்த மாதிரி இருக்குது. புர்ரு 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 புர்ருன்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குதுங்க இந்த வண்டியோட சவுண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், ஒரு நார்மல் ஒரு சவுண்டு ஒரு ராவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது வண்டியோட சவுண்டுன்றது. ஸோ பயங்கரமான பவர் கொடுக்குதுங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். என்னடா காலேஜ் போகிற அளவுக்கு படிக்க போகிறியா, என்ன பண்ண போகிற அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ படிக்கலாம் போல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது, வியூ சூப்பராக இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, அதனால் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். சரி, ரொம்ப நாளாகவே எனக்கு அந்த ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது, போகணும் செய்யணும், அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. பட் எல்லா கோயிலுமே அப்படி தாங்க இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கிறோம், ஆனால் போக முடியல. ஸோ எதாச்சும் ஒரு நாள் பிளான் போடுறோம், அப்போ கிளம்பி போயினே வந்துடுறோம். கோயில் ட்ரிப்னாலே இப்படி தான் இருக்கும் போல். சீரியஸாக பங்கமாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் இந்த வண்டி தேங்க்ஸ் ஃபார் த உமா சங்கர் வண்டியை கொடுத்ததுக்காக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் கோப்ரோ மாட்டிட்டு நான் போகிறேன், பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எஸ், கோப்ரோவில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த கோப்ரோ பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, இந்த கோப்ரோ எனக்கு என்ன நம்பி கொடுத்ததுக்கு. ஸோ சேஃபாக எடுத்துன்னு வந்து குத்துரும், பயப்படாதீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 பேர் உதவி பண்ணுறதுனால தாங்க நம்மள மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கொஞ்சம் தூரம் போனோடனே வண்டி ஒரு அழுத்தி பார்ப்போங்க எப்படி பவர் கொடுக்குது அப்படின்றதுலாம். ஸோ கைஸ், ஸோ வண்டியை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப் போட்டுப்போம். ஆக்சுவலாக எனக்கு தெரியல இந்த சைடு எப்படி போகணுன்றது. ஜஸ்ட் நானே ஃபஸ்ட்டே மேப்பில் தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் பார்ப்போம் மேப்பில். ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஐயோ, அருள்மிகு வடபழனி முருகர் கோயிலா? ஐயோ ராசா, ஓகே, இங்கேயா? எஸ், அருள்மிகு பாலமுருகன் டெம்பிள். ஸோ இங்கே தாங்க. ஆக்சுவலாக 26 மினிட்ஸ் 22 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ வண்டியோட பவரை பற்றி சொன்னால் குறைய சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்குது பவரு. என்னால் இங்கே ஏற்ற தான் முடியல. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, வண்டியோட பவர் வேற லெவலு. நம்மளால் ஏற்ற முடியல பிகாஸ் நிறைய வண்டி போயிட்டுருக்கு வேறு. அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா
தாறு மாறு தக்காளி சோறுன்னு பார்த்தீங்களா, அதுதாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேரிசன் போயிட்டு இருக்கு. 390க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன், சாரி ஆமாம் 390க்கும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேரிசன் போயிட்டு இருக்கு. ஸோ இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா அப்படின்னா, ஆக்சுவலாக இந்தமாரி சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வேணா நம்ம டாப்னரை கொடுத்துட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு போகலாமா? ஸோ இந்த காலத்தில் சைக்கிள் யாருமே ஓட்டுறது இல்லை. பட் எல்லாருமே வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க திரும்பவும் அந்த பழைய இதுவுக்கு போகிறாங்க. ஆனால் ஜாலியாக இருக்குங்க அதெல்லாம் சைக்கிள்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக டயரில் இதுவெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அது ஒரு டிசைனாக இருக்கும். அந்த சத்தம் அப்படின்ற மாரி சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு அந்த வீல் நடுவில் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாரி நம்ம சுற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா கலரில். அதுக்கு வண்டிக்கெலாம் எவ்வளோ பண்ணுங்க. நான்லாம் லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரேக் அடித்தா லைட் எரியிற மாதிரி. அது என்னன்னா சின்ன பேட்ரி ஒன்று இருக்கும், HWO சம்திங் நினைக்கிறேன். அந்த பேட்டரியை வச்சு செட் பண்ணுவேன். பிரேக் அடித்தா லைட் எரியிற மாதிரி. இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அந்த ஸ்ப்ளெண்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க லைனாக இப்படி ஒரு லைட் எரியும். அதெல்லாம் நான் அப்போவே சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அப்போலாம் பார்க்கும்போது. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த கவர்மெண்ட் சைக்கிள் கவர்மெண்ட்டில் சைக்கிள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 11th 12th படிச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைக்கிள், கவர்மெண்ட் லேப்டாப்பு இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காமர்ஸ் குரூப்பே எடுத்துருப்போம். சீரியஸாக சொல்லட்டுமா, அந்த சின்ன வயசில் நம்ம ஒரு விஷயமா சின்னதாக காசு சேர்த்து வச்சு 15 ரூபா தான் இருக்கும் அந்த வீலில் சுற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா. ஆனால் அதே நம்ம வந்து 1 ரூபா 2 ரூபான்னு சேர்த்து வச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வண்டியை அவ்வளோ சூப்பராக வச்சுருப்போம். சைக்கிளை சொல்கிறேன் நான். பட் இப்போது அந்த ஒரு எண்ணமே இப்போ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ வண்டியை அலங்காரம் பண்ணுறாங்க. பட் அது நம்ம வந்து ஓன் மணியில் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பண்ணுங்க. அது ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. நீ உன் பைக்கு கூட எதனா ஒன்று பண்ணுற அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மாடிஃபை பண்ணுற, இல்லை என் பைக்கை நான் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வையேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100 ரூபாயோ 200 200 300 400 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த பைக்கு நீ ரெடி பண்ணிட்டு அந்த பைக்கு கொஞ்சம் அப்படி ஓரமாக நிறுத்திட்டு பாரு. சும்மா வேறு மாதிரி இருக்கும். அது நல்லா இல்லைனா கூட நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ யாரும் அதை பண்ணுறது இல்லை. ஸோ வீட்டில் காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறானுங்க, பண்ணுறானுங்க. 2வது நாளாக தூக்கி போட்டுறானுங்க. ட்ரெண்டு முடிஞ்சிச்சுன்றானுங்க. கேட்டால் டேய் நான்லாம் ட்ரெஸ்ஸு கிளியிற வரைக்கும் போடுறோம்டா, நீங்களாம் ட்ரெண்டு முடிகிற வரைக்கும் போடுறீங்களேடா, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், சொசைட்டி அப்படி மாறிட்டு வருது. இந்த வாஸ்கோட காமான ஒரு படம் பார்த்தேங்க நான். செம்ம ஒரு கான்செப்ட்டு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லவெல்லாம் ஜெயிலில் இருப்பான், கெட்டவெல்லாம் வெளியே இருப்பான். ஸோ செம்ம கான்செப்ட். இப்போ சீரியஸாக சொல்லட்டுமா, அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது இங்கே. இப்போ கஞ்சா அடிக்கிறதும் சரி, இல்லை சரக்கு அடிக்கிறதும் சரி, இல்லை வேறு எதாச்சும் ஒரு பண்ணுறானுங்க, ஸ்டேட்டஸில் போடுறானுங்க, தைரியமாக போடுறானுங்க. என்ன அப்போனா பாப்பா பெரிய ஆள் போடப்பா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த கண்ணோட்டம் வந்து எப்படின்னா மாறிடும். உங்களுக்கு அது புரியாது. 4 பேர் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்றது ஒன்று வராது. எம்ஏ ஃபேமிலிக்குள்ளே நீ இப்போ வந்து அது என்னப்பா போறீங்க கிடக்குது அந்த மேலே. ஸோ அதுதான் அதில் சொல்ல வந்தானுங்க. சூப்பராக இருந்தது அந்த ஸ்டோரி நான் பார்க்கும்போது. இது நீ கெட்டவனா அதை தான் நான் போறீங்க, இவன் முள்ள மாதிரி இவனுக்கு தான் நான் என் பொண்ணு கொடுப்பேன், இவன் நல்லவனாக இருக்கான் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ நல்லவனாக ஜெயிலுக்குள்ளே இருப்பான், அவனை கெட்டவனாக மாற்றி வெளியே அனுப்புறது தான் அந்த கான்செப்ட்டு. நல்லா இருந்துச்சு அந்த படத்தோட கான்செப்ட்டு. ஃப்ரீயாக இருந்ததுன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். நக்குல் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டீம் எனக்கு தெரியும். RJ கிருஷ்ணான்றவர் தான் டைரக்ட் பண்ணது. ஸோ நல்ல ஒரு மூவிங்க அது. ஸோ சொசைட்டியில் நடக்கிறத தான் ஒரு அப்படி அழகாக காட்டியிருக்காரு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பர் படங்க அது. ஸோ போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த ரோடு பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க இந்த ரோடும் சரி. அந்த ஹைவே பெங்களூர் ஹைவே சம்திங், இதுதான் பெங்களூர் ஹைவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோடும் சரி. இந்த மாதிரி நைட் டைம்லேயும் சரி, பகல் டைம்லையும் சரி, அப்படி பார்க்கும்போது அப்படி இதாண்டா ரோடு அப்படின்ற மாரி இருக்கும். செம்ம ஃபீலாக இருக்குதுங்க இந்த ரோட்லலாம் வண்டி ஓட்டுறதுக்கு. அப்படியே இந்த ரோட்டில் வேகமாக போகிறத விட அந்த ஒரு மீடியமான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணினே போய் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். எங்கேயும் பிரேக் அடிக்கிட்டாலும் கால் வலி இருக்காது, கையில் கிளச் பிடிக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே ஒரே ஸ்பீடில் அப்படி மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் நீ பாட்டுன்னு. நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது ஓரளவுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குன்னு தெரில. பட் இருந்தாலுமே அது ஃபீல், அது ஒரு போயிட்டே இருக்கணும் போல இருக்குது இந்த வண்டி ஓட்டும் போது. என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னா, பெட்ரோல் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20-25 அவ்வளோதான் சொன்னேன் என்கிட்ட. ஒரு நல்ல ஒரு பைக், ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னா மைலேஜ்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. மைலேஜை பேஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு நல்ல சிசி வேணும்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து அடி வாங்க தான் செய்யும். ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் யூட்டன் அடிக்க வேண்டியதாக முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது. நான் வீடியோ பண்ணிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டேங்க.
வந்துட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகிற மாரி ஆயிடுச்சு. 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டியே வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக போட்டுறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது எந்த பிரிட்ஜில் கட்டிடணும் அப்படின்றதுலாம். ஸோ ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. பட் மறந்து போயிடுச்சுங்க இப்படிதான் போகணுன்றது. மேப்பையும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, சரி தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதில் வந்து கற்றுக்கிட்டுனா எல்லாமே நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பில்டப் போடக்கூடாது. இங்கே தெரியாத நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் அ ட்ரூ, அதான் உண்மை. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாமே ஜாலியாக இருப்பான், தொண்டோன்னு பேசுவான், கத்துவான், கோவப்படுவான், பயங்கரமாக எமோஷனல் ஒரு மாதிரி பண்ணுவானுங்க. அவனுங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நீ எடுத்துக்க முடியாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உன்னால் எடுத்துக்க முடியாது. பட் சைலண்ட்டாக இருப்பான். ஏன்னா நான் இது எங்கே போய் கற்றுனா என்னோட கார்பரேட் வேர்ல்டில் தான் நான் கற்றுக்கிட்டு, ஐ மீன் கம்பெனிஸில் தான் சொல்கிறான்னு. சைலண்ட்டாக இருப்பானுங்க. அவனுக்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க அவனுக்கிட்ட இருக்கிற நாலேஜ்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷனில் ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு டிஎல்லாவோ இல்லை டீம் லீடராகவோ தான் இருப்பாங்க. பேசவே மாட்டாங்க. பட் அவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா அடுத்தவங்க பேசுகிறத கவனிக்கிறது. ஸோ அதே தான் சொல்கிறேன், நீ பேசுகிறியோ இல்லையோ ஆனால் அடுத்தவங்க பேசுகிறத நல்லா கவனிச்சிக்கோ. என்றைக்காச்சும் அது வந்து உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி நடந்துக்கவும் கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வேஸ்ட், அது தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய பருப்பு அப்படின்லாம் நோ. ஸோ லேர்ன் பண்ணுங்கள், அடுத்தவங்க பேசுகிறத நல்லா உள்வாங்குங்க, நிறைய விஷயம் கேட்டுக்குங்க, கற்றுக்குங்க. அது எங்கெங்கே எப்பப்போ யூஸ் பண்ணுமோ அங்கங்கே அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் சொன்னால் ரொம்ப பேசுகிறோன்னா புத்திசாலிலாம் கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் முட்டாளும் கிடையாது. ஓகேவா? சரி, நம்ம இப்போ முட்டாள் ஆகிட போகிறோம், நாட்டை விட்டுற போகிறோம். ஐயோ கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. ஐயோ 4 கிலோமீட்டர் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன். ஸோ 7 கிலோமீட்டர்ஸ் நான் தாண்டி வந்தேன் இந்த வண்டியோட மைலேஜுக்கு. ஏன்டா காவே செடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் இது வரைக்கும் லாரிலாம் போனதே இல்லை. அது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குதுங்க, லாரியில் ஒரு லாங் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்றதுலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிங்கினே இருக்கும், தடக்கு கொடுக்குன்னு. ஸோ சீரியஸாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஓட்டுவோம், ஒரு நாள் லாரியும் ஓட்டுவோம், பிளைனையும் ஓட்டுவோம், நம்ம தரம் மாற செய்கிறோம். ரொம்ப பேசணும்னா பிளைன் ஓட்டுற அளவுலாம் தகுதி இருக்குது. ஆஹா, டுக்காட்டி, வாவ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, டுக்காட்டி சம்திங் 4 வருங்க. அது டுக்காட்டி V4 ஜம்முன்னு போறாரு. ஏன்பா நான் அந்த பக்கம் வரும்போது எவனா வர வேண்டியதானடா, ஏன் இப்படி பண்றீங்க? நானாச்சும் நம்ம பசங்களுக்காச்சும் காட்டியிருப்பேன் வண்டியை. அப்படி இருக்குது. நல்லா ஜோடியாக போகிறாங்க. ஆக்சுவலாக மொபைல் ஹோல்டர் இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்குங்க இந்த வண்டியில். நம்மளும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஜம்முன்னு வந்து நேர்ந்துருப்போம். ஹோல்டர் இல்லை. பட் ஓகே, போகிற இடத்துலாம் பருப்பு பாயாசம் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து ஒரு 70-80 போனால் கூட அந்த ஒரு ஸ்பீடே தெரிலங்க. அப்படி மைல்யூட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம இப்போ என் வண்டிலாம் போனீங்கன்னா அந்த 80 போகிறோன்னா அந்த ஸ்பீடை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் வந்து அப்படி இல்லவே இல்லை, அப்படியே சும்மா அப்படியே சாதாரணமாக போயினே இருக்குது. அவ்வளோ சூப்பராக அந்த பவரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜு தாங்க மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிரிட்ஜு கீழே தான் இறங்கணும் நம்ம. பட் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஸோ ஓகே, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலைவிதி. ஆஹா, காலங்காத்தால இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க தென்னை மரத்தை. ஐயோ, இந்த இடம் யாருக்குன்னு தெரில, பட் யாருன்னா அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் வைக்கிறேன்னு. சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. இது அப்படியே பண்ணுங்க. பஞ்சாப்காரா என்ன ஆர்னு டிடினா என்ன ஸ்டேட் வரும்? ஒருவேளை டிடி அக்காவாக தான் இருக்குமோ? DD01 என்ன ஸ்டேட்டோ? டெல்லி கூட டிஎல் தானே வரும். டிடினா டெல்லி பார்ட் 2. ஏய் அக்கா, எக்கோ இருக்கா? நீ பாட்டு வந்துக்கினே இருக்கிறியக்கா. நீ ஊந்தா 4 பேர் வருவானுங்க, நான்லாம் ஊந்தா ஒரு நாய் கண்டு கதி.
அந்த தைரியத்தில் தான் நீங்களாம் போறீங்க. இனிமேல் நம்மளும் சுடிதார் போட்டு தான் வண்டி ஓட்டணும் போங்க. அப்பயாச்சும் வந்து பார்ப்பானுங்களா, லேடிஸ் ஏதோ விழுந்துட்டாங்க, உடையங்க கூட எங்கள் சமூக சேவை அப்படின்னு ஓட்டுறவனுங்க. ஸோ இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஏறும் போது ஒரு நல்ல வைப்போடு கொடுக்குறாங்க. வாவ். செம்மையாக இருக்குது. ஆஹா, வேறு லெவலில் தெரியாதுங்க முருகர். முருகர் நம்மளை எப்பவுமே கை விட்டது இல்லைங்க. அந்த வகையில் பெட்ரோல் பங்கு காட்டிட்டாரு. அது வரைக்கும் வண்டியே தள்ளின்னு வந்துட்டாரு. அது வரைக்கும் போதும் எனக்கு. எங்கனால நின்று இருந்தோன்னா அவ்வளோதான் நான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டாச்சு ஃபைனலி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஒரு மிடில் கிளாஸ் பையன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீயே உன் வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும், உன்னோட பெட்ரோல் செலவு இதாக வச்சுக்கணும். அப்படின்னா நீ சம்பாதிக்கிற காசை வேஸ்ட் பண்ணாத இதில் போட்டு. பட் சில பேர் இருப்பாங்க, வீட்டிலேருந்து வாங்குவாங்க, ஸோ வீட்டில் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தான் ஓகே மீன்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காத அளவுக்கு ஓகே தான். ஸோ சில பேர் வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் பையன் ஆசைப்பட்டேன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னும் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கும். அவனுக்கு பெட்ரோலும் பார்த்துக்கின்னு, மெயின்டெனன்ஸும் அவனுக்கு இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கின்னு. ஸோ அப்படி இருக்கிறதெல்லாம் வேணாம். ஸோ ஆக்சுவலாக சார்ஜர் இல்லைங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ இதேமாரி நம்மளும் நிறைய பைக்ஸை போடுறோம், நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது ஓகேங்க. டாட்டா, பை பாய். இதோட பெஸ்ட்டான வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம். டாட்டா.